करुणाकर सूरीन्द्र गुरुवर्य पदाम्बुजां नवनीत नटोत्तंसां गुरुपंक्ति श्रियन्नुमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। अभंगुर कलादान स्थूल लक्ष्यत्वमीयुषे तुंगाय महसे तस्मै तुरंगाय मुखे नमः। ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे। நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஹயக்ரீவ ஸ்தோத்திர உபன்யாச தொடரனுடைய 11வது பாகம். இதுவரை நாம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய 15 ஸ்லோகங்களின் அர்த்தங்களை பார்த்துள்ளோம். இந்த ஸ்லோகமானது எத்தனை பெருமை வாய்ந்தது என்பதை ஒரு பத்தியமும் கூறுகிறது. ஞானானந்தமயனான எம்பெருமானின் தியானத்திலே ஆரம்பித்த இந்த ஸ்லோகமானது அவனுடைய தேஜஸ் எப்பேற்பட்டது, கனைப்பொலி எப்பேற்பட்டது, எப்படி தியானிக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் என்பது, எம்பெருமான் தோன்றினால் அவனிடத்தில் பிரபத்தி செய்ய வேண்டும் என்பது, இந்த ஸ்தோத்திரத்தை ரச்சனை செய்வதற்கு அவனுடைய அனுகிரகமே காரணம் என்கிற நைச்சானுசந்தானம், உலகத்திலே ஞானவான்கள் ஹயக்ரீவன் எம்பெருமானால் பெற்ற பெரும் பெயர், ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தினுடைய அவதார கதை, எம்பெருமான் எப்படி அஞ்ஞானத்தை எல்லாம் போக்குகிறான் என்பது, அவன் மந்திரமயமான சரீரத்தை கொண்டவன் என்பது, பிரணவம் என்பதே ஹயக்ரீவன் தான் என்பது, நாமம் ரூபம் உடைய எல்லாவற்றுக்கும் மூலாதாரமாய் இருக்கக்கூடியது ஹயக்ரீவன் எம்பெருமான் என்பது, ஹயக்ரீவன் எம்பெருமானை தியானிக்க வேண்டுமானால் எப்படி தியானிக்க வேண்டும் என்கிற அபியாசம், அதற்கு மேலே இந்த தியானத்துக்கு பலன்கள் என்ன என்பதை எல்லாம் இந்த 15 ஸ்லோகங்களிலே பார்த்துள்ளோம். இதுல முக்கியமா 14, 15 இந்த ஸ்லோகங்கள்ல ஹயக்ரீவ தியானம் கொடுக்கக்கூடிய இவ்வுலகத்து பலன்களை, ஐஹிக பலன்களை பத்தி பார்த்தோம். எப்படி ஒருவனுடைய வாக்கானது கங்கா நதியை கூட மந்தம் செய்யும்படியாக பெருகி ஓடும் என்பதை பார்த்தோம். இப்போ எம்பெருமானுடைய தியானத்துக்கு பலன் அப்படிங்கிறது அடுத்தபடிதான் வரும். அதாவது தியானம் முடிஞ்சு அதுக்கு மேல பலன் வரணும். ஆனா தியானம் பண்ணிண்டே இருக்கும் பொழுது ஆச்சரியமா ஒரு அனுபவம் ஏற்படுறதே, அந்த அனுபவத்தை பத்தி பேச வேண்டும் என்று சுவாமி தேசிகன் ஆசை கொண்டு அடுத்த 2 ஸ்லோகங்களை சாதிக்கிறார். 16, 17 இது ரெண்டுமே ஹயக்ரீவ தியானத்தின் பொழுது ஏற்பட்ட அனுபவத்தை பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள். 16வது ஸ்லோகம். ஸ்வாமின் பவத்யான சுதாபிஷேகாத் வஹந்தி தன்யாஃப் புலகானுபந்தம் அலக்ஷிதே க்வாபி நிரூடமூலம் அங்கேஷ்விவானந்த துமங்குரந்தம். எப்படி இருப்பார்கள் யோகிகள், ஞானிகள், அனுபவம் பெற்றவர்கள் என்பதை பத்தி உருக்கமான ஒரு ஸ்லோகம் இது. சுவாமின் என்று எம்பெருமானை ஆசையுடன் சம்போதனமிட்டு அழைக்கிறார் இவ்விடத்திலே சுவாமி தேசிகன். என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, வஹந்தி அப்படிங்கிறார். அதான் கிரியாபதம். அடைகின்றனர். யார் அடைகின்றனர்? தன்யாக வஹந்தி அப்படிங்கிறார். புண்ணியசாலிகள் அடைகின்றனர். உலகத்துல உண்மையா புண்ணியம் பண்ணவா யாரு அப்படின்னு கேட்டா, யாருக்கெல்லாம் பகவான் கிட்டக்க ருச்சி இருக்கோ அவள்லாம் உண்மையான புண்ணியசாலிகள், உண்மையான தன்யர்கள். தன்யர்கள்னா தனம் படைத்தவர்கள் அப்படின்னு கொள்ளலாம். அதாவது செல்வ செழிப்போட இருக்கிறவா, நிறைய புண்ணியம் பண்ணாதன்னு அப்படியெல்லாம் கிடைக்கும். அப்பேற்பட்ட புண்ணியம் எது, பெரிய செல்வம் எது அப்படின்னு கேட்டா பகவத் அனுபவம் தானா. பகவத் அனுபவம் ஒருத்தருக்கு கிடைக்கிறது, எம்பெருமான பார்த்து ஒருவரால் உருக முடியறது அப்படின்னா அவளை விட தனிகர்கள், தன்யர்கள், புண்ணியசாலிகள், பாக்கியசாலிகள் கிடையவே கிடையாது அப்படின்னு ஆச்சரியமா வியாக்கியானங்கள்ல சொல்லுகிறார்கள். தன்யாக வஹந்தி, புண்ணியசாலிகள் அடைகின்றனர். எதை அடைகின்றனர்? கிம் வஹந்தி அப்படின்னு கேட்டா புலக அனுபந்தம் வஹந்தி, மயிர்கூச்சின் தொடர்ச்சியை அடைகின்றனர். ஆங்கிலத்துல ஹாரிப்புலேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியே
சிலுசிலுக்கிறது, மெய் சிலுக்கிறது என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி மெய் சிலிர்த்த தன்மையை அடைந்தார்கள் புண்ணியசாலிகள், தன்யர்கள். ஏன் அப்படின்னு கேட்டா அது அப்புறம் சொல்லுவார். எப்பேற்பட்ட மயிர்கூச்சு அப்படிங்கறதையும் டிஸ்கிரைப் பண்றார். மயிர்கூச்சு ஏற்படுறதுன்னு சொல்றோமே, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி ஒரு வர்ணனை. அலக்ஷிதே குவாபி நிரூட மூலம் புலகானுபந்தம் வஹந்தி அங்கேஷு ஆனந்தத்தும் அங்குரந்தம் இவ புலகானுபந்தம் வஹந்தி. 2 விஷயம் சொல்றார். எதனால ஒரு மயிர்கூச்சி ஏற்படுறது அப்படின்னு கேட்டா, உள்ளுக்குள்ள நமக்கு ஒரு உணர்வானது நம்மள போட்டு கலக்கி எடுக்கிறது, ஒரு ஆட்டம் காண வைக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக தான் இந்த மயிர்கூச்சு அப்படிங்கிறது வருது. இது எப்படி உருவகப்படுத்தி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, நன்னா காத்தடிக்கிற காலத்துல ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அது அரச மரம் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த அரச மரம் எப்படி ஆடுறது, அதனுடைய இலைகள், அதனுடைய கிளைகள் அதெல்லாம் பயங்கரமா ஆடுறது. அப்படி ஆட்டம் காண்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, வேரிலேந்து அது ஒரு அசைவை உணர்கிறது. வேறு அப்படிங்கிறது கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கிறச்சே வெறுமை நிக்கிறது. ஆனா பெரிய புயல் காத்தடிக்கும் பொழுது அப்படியே அந்த மண்ணு, அதுக்கு கீழே இருக்கிற வேறு எல்லாமே ஒரு ஆட்டம் காண்றது. அந்த ஆட்டம் தான் வெளிப்படையாக கிளைகள், இலைகள் இதெல்லாம் ஆடுற மாதிரி நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது. அதே மாதிரிதான் சுவாமி சொல்றார், அலக்ஷிதே குவாபி, கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு இடத்திலேந்து வர்ற உணர்வுனால வேரூன்றி நிலைத்ததாய் இருக்கிற ஒரு இடத்திலேந்து நிரூட மூலம், மூலம்னா வேறு, நிரூடம்னா வேரூன்றி இருக்கிறது, நிலையா இருக்கிறது. அந்த நிலையா இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு இடத்திலேந்து ஏற்படுற உணர்வுனால புலக அனுபந்தம் வஹந்தி, அந்த மயிர்கூச்சானது ஏற்படுறது அப்படிங்கிறார். அதுக்கு மேல சொல்றார், இந்த மயிர்கூச்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, அங்கேஷு ஆனந்தத்தும் அங்குரந்தம் இவ, அவயவங்களில் அங்கேஷு மகிழ்ச்சியை போன்ற முளை எழுவது போல் இருக்கான். இந்த மயிர்கூச்சுன்னா அப்படி மயிர் அப்படியே எழும்பி நிற்கும் இல்லையா, அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு பீஜம் அது முளை விட்டு கிளம்புற மாதிரி இருக்கான். ஆனந்தம் அப்படிங்கிறது முளை விட்டு கிளம்புறது அப்படிங்கிறார். இந்த தன்யர்கள், பாக்கியசாலிகள்லாம் என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, எம்பெருமான தியானம் பண்ணினதுனால அவளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வானது ஏற்படுறது. அந்த உணர்வு அவளை போட்டு ஒரு கலக்கு கலக்கி, அந்த கலக்கத்தினுடைய வெளிப்பாடாக புலகானுபந்தம் என்கிற மயிர்கூச்சு ஏற்படுறது. இந்த மயிர்கூச்சை பார்த்தா அது ஒரு விதை முளை விடுற மாதிரி தோன்றுகிறது. அது எந்த விதை என்ன முளை விடுகிறது அப்படின்னு பார்த்தா, ஆனந்தம் அப்படிங்கிறது விதையா இருந்து அது முளை விட்டு கிளம்பி இன்னும் வளரப்போறது அப்படின்னு காட்டும்படியாக இந்த மயிர்கூச்சு ஏற்படுறது அப்படின்னு ரொம்பவும் அழகாக சொல்லுகிறார். இப்போ இந்த மயிர்கூச்சு எதனால வருது அப்படிங்கறத பார்க்கணும். கஸ்மாத் வஹந்தி, தியானத்தினால வருது அப்படின்னு நம்மளுக்கு கான்டெக்ஸ்ட்னால தெரியறது. ஆனா சுவாமி சொல்லும் பொழுது சப்தங்கள்ல என்ன சொல்றாருன்னு பார்க்கணும். பவ தியான சுதாபிஷேகாத் வஹந்தி அப்படின்னு விட்டார். உன்னுடைய தியானமான அமுத நீராட்டத்தினால் அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய தியானம்ங்கிறது அமிர்த மழை மாதிரி, அமிர்த அபிஷேகம் மாதிரி, அமிர்த சிஞ்சனம் மாதிரி. அமிர்தத்தால ஒத்தனை நினைச்சா அவனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மயிர்கூச்சி ஏற்படும் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறது, நம்மளால காண முடியாத வஸ்து காண கிடைக்கிறது அப்படின்னா அந்த சமயத்துல அந்த அதிர்ச்சியோட கலந்த ஆனந்தம் இருக்குமே, அதுதான் அமிர்தமயமாய் தோன்றுமாம். அதனால அது சுதா அபிஷேகம் அப்படிங்கிறார். அமிர்தத்தினுடைய அபிஷேகம்.
அதுதான் பவத்யானம், உன்னுடைய தியானமானது ஹே சுவாமின் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். ஆச்சரியமான பத்தியம் இது. எப்படியெல்லாம் சுவாமி அதை உணர்ந்திருந்தா இப்படி பேச முடியும் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்க வேண்டியிருக்கு. சுவாமின்னு எம்பெருமானே நாதா பவத்யான சுதாபிஷேகா, உன்னுடைய தியானம் என்கிற அமிர்தத்தின் அபிஷேகத்தினால் அலக்ஷிதே குவாபி நிரூட மூலம், கண்ணுக்கு தெரியாத ஊன்றி இருக்கிற உள்ளிருந்து மூலமாய் நிக்கிற உள் உணர்விலிருந்து அங்கேஷு அங்குரந்தம் ஆனந்த தும்மிவ, இந்த உடம்புல சின்ன சின்ன முளைகள் மாதிரி ஆனந்தமானது புலகானுபந்தம் தன்யாகா வகந்தி, மயிர்கூச்சத்தின் வடிவத்தில் பாக்யசாலிகள் அடைகின்றனர் அப்படிங்கிறார். இதனுடைய பதவுரை பார்த்தோமானால், சுவாமின்னு ஹே சுவாமி, தன்யாகா புண்ணியசாலிகள், பவத்யான சுதா அபிஷேகாத், உன்னை தியானித்தலாகிய அமுதத்தில் நீராடுவதால், அலக்ஷிதே குவாபி, கண்ணுக்கு புலப்படாத ஒரு இடத்துல நிரூட மூலம் வேரூன்றி நிலைத்ததாய் இருக்கக்கூடிய, அது ஒரு உணர்வு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அங்கேஷு அங்குரந்தம், அவயவங்களில் முளைத்து எழுவதாய் உள்ள ஆனந்தத்தும் இவ, மகிழ்ச்சியை போன்ற மயிர்கூச்சின் தொடர்ச்சியை, அதாவது புலக அனுபந்தம் பகந்தி அடைகின்றனர் அப்படிங்கிறார். இப்போ சுவாமின் பவத்யான அப்படிங்கிற தொடரை எடுத்துக்கலாம். ஐகிக பலன்ல ஒருத்தனுக்கு ஆசை இல்லை அப்படின்னு இருந்துட்டானா அவனுக்கு என்ன பலன் அப்படிங்கறதான் குறிக்கிறார் இந்த பத்தியத்துல. ஐகிக பலன்ல ஆசை இருக்கிறவனுக்கும் இந்த அனுபவத்துல ஒரு நன்மை ஏற்பட்டாலோ சந்தோஷம் ஏற்பட்டாலோ நல்லதுதான். ஆனா சில பேர்லாம் ஐகிக பலனே வேண்டாம், மோக்ஷானந்தம் வேணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா பிரபத்தி பண்ணி சுலபமா மோட்சம் போகணும் அப்படின்னு நினைக்காமல் பக்தி யோகம் பண்ணி எம்பெருமான பதம் பதமாய் அனுபவித்து போக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாளே, அவளுக்கு ஏற்பட்ட தியானமாய் இருக்கிறாராம் ஹயக்ரீவமூர்த்தி. அத சொல்றதுக்கு வந்ததுதான் இந்த ஸ்லோகம். அதனால ஏகாகிர சித்தராய் தியானமே செய்ய வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த தியானத்தை பத்தின ஸ்லோகமானது ரொம்ப ரொம்ப பொருத்தமாய் இருக்கும். இப்போ இந்த தியானம், யோகம், பக்தி யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பேரு. 8 அங்கங்கள் உண்டாம் பக்தி யோகத்துக்கு. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 அங்கங்கள். அதுல யமம் அப்படிங்கிறது எப்படி உண்மையே பேச வேண்டும், அஹிம்சையை தான் கடைபிடிக்க வேண்டும், யாருடைய வஸ்துவையும் திருடக்கூடாது, அந்த மாதிரி பொதுவான தர்மங்களை அனுஷ்டிப்பது, அதிலேருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் நியமத்தோட நெறிகளோட வாழ்க்கையை வாழ வேண்டும். அதுக்கு மேலே இப்ப யோகம் பண்ணுவதற்கான ஏற்பாடுகள், ஆசனம் எப்படி இருக்க வேண்டும், எந்த ஆசனத்திலே உட்கார்ந்து எம்பெருமானை விடாமல் தியானம் செய்ய முடியும், அதையெல்லாம் உணர்ந்து அந்த ஆசனத்துக்கான அபியாசம். அதற்கு மேலே மூச்சை அடக்குவது என்கிற பிராணாயாமம். அதுக்கு மேல வெளியில இருக்கிற எல்லா வஸ்துக்கள் கிட்டேந்தும் தன்னைத்தானே விலக்கி கொள்வது, அதுதான் பிரத்யாகாரம், விட்ராவல் என்று சொல்லுவார்கள். அதுக்கு மேல தாரணை அப்படிங்கிறது எது நமக்கு இலக்கோ அதன் பிரதி நம்மளுடைய விஷயங்கள், நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் அதனுடைய மார்க்கத்திலேயே செலுத்துவது, அதை நோக்கியே எடுத்து செல்வது. அதுக்கு மேலதான் தியானம். தியானம் அப்படிங்கிறது எது இலக்கோ, எது நம்மளுடைய ஆசைக்கான பொருளோ அதையே குறிச்சி விடாமல் அவிச்சின்ன தைலதாராவது ஸ்மிருதி செய்வது. அதாவது இந்த இடத்துல பக்தி யோகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம், அது எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இடைவிடாமல் எண்ணெய் கீழே விழுவது போல் தியானம் செய்ய வேண்டுமா. எண்ணெயை ஒரு பாத்திரத்திலேருந்து கீழே கொட்டினா அது பிந்து பிந்துவா கீழே விழாது, அப்படியே ஒரு தாரையா விழும், இடைவிடாது விழுந்துட்டு இருக்கும். அதே போல எம்பெருமானுடைய ஸ்மிருதியானது நம்மளுடைய
மனசுல இருந்துட்டே இருக்கணும். அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அப்பேற்பட்ட தியானம் யார குறிச்சு இருந்தா ரொம்ப நன்னா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த திவ்யமங்கல விக்கிரம் எந்த எம்பெருமானா வேணாலும் இருக்கலாம். ஆனா இவ்விடத்துல ஹயக்ரீவன் எம்பெருமானா இருந்தா அது எத்தனை அனுபவகரமா இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி தேசிகன் காண்பித்து கொடுக்கிறார். ஹயக்ரீவ பகவான் இப்பேற்பட்ட தியானத்துக்கு இலக்காக இருக்காரே, அவர் சுதா அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த தியானம் அப்படிங்கிறதே அமிர்தமயமாய் இருக்கு. அமிர்தத்தினால் நம்மளை சிஞ்சனம் செய்வது போல் இருக்கிறது. அவனுடைய திருமேனி அழகானது. அதை சேவிச்ச உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டா, இத்தனை நாள் இது எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டு இருக்காரு இல்லையா? என்னென்னலாம் அடக்கி இருக்கார்? தன்னுடைய பாஹ்யேந்திரியங்கள், அந்தரிந்திரியங்கள், மனசு, மூச்சு எல்லாம் அடக்கப்பட்டிருக்கு. இப்ப எல்லாம் ஒரு நிலைப்பட்டு இந்த திவ்யமங்கல விக்கிரத்தினுடைய தியானத்துல இருக்கு. அதுவோ சுதா அபிஷேகம் போல இருக்கு. அதனால அந்த அபிஷேகத்துல ஊன்றி தன்னுடைய உள்ளுணர்வு, இந்திரியங்கள் எல்லாமே ஒரு விதமான ஆட்டம் கண்டு அந்த பக்தியினுடைய பிரவாகம் வெளிப்படுகிறது அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். அதுதான் இந்த மயிர்கூச்சி வடிவத்துல வெளியில வருது. எப்படி அந்தர்யாமியா உட்கார்ந்திருக்கிற எம்பெருமானுடைய தியானமானது இந்த ஆத்மாவாகிற மூலத்தையே ஆற்றுறது, அதாவது அதுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறது அப்படிங்கறத சொல்லும் பொழுது அலக்ஷித்தே குவ அபி நிரூட மூலம் அப்படிங்கிறார். லக்ஷிதம்னா கண்ணால பார்க்க முடியாது, அலக்ஷிதம்னா கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கிறது. அது எங்கேயோ உள்ள இருக்கு. அந்த ஆத்மாக்குள்ள அந்தர்யாமியா எம்பெருமான் உட்கார்ந்து இருக்கான். அந்த அந்தர்யாமி எம்பெருமானுடைய தியானத்தை இவன் கொண்டு இருக்கான். அந்த தியானமானது ஆனந்த ஸ்வரூபனான எம்பெருமானுடைய தியானம் இல்லையா? அதனால நிரூட மூலமாய் ஆனந்த ஸ்வரூபனான எம்பெருமான் இருந்து கொண்டு இந்த ஆத்மாவுக்கு ஆனந்தானுபவத்தை ஏற்படுத்தி அது வெளியில இருக்கிற சரீரங்களின் இந்திரியங்கள் மூலம் வெளிப்படுற மாதிரி ஒரு அனுகிரகத்தை செய்கிறான் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான அனுபவம். இப்போ ஆனந்தம் அப்படிங்கிறத பத்தி இதுவரை ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல நாம் 3 இடங்கள்ல பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகத்துல ஆனந்தமயம், ஞானானந்தமயம் அப்படிங்கிறத பார்த்தோம். 13வது ஸ்லோகத்துல ஆனந்த சுதா பிரசூதிம்னு பார்த்தோம். 16வது ஸ்லோகத்துல அங்கேஷு ஆனந்ததும் இவ அப்படின்னு இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆனந்ததும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, ஆனந்ததும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். அர்த்தம் என்னன்னு கேட்டா ஆனந்தம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அமரகோஷத்துல ஆனந்ததுரானந்த ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சொல்லிருக்கு. ஆனந்ததுஹு ஆனந்தஹா ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இது எப்படி சொல்லுவா அப்படின்னு கேட்டா, சில சமயங்கள்ல சில சப்தங்களுக்கு பின்னாடி பிரத்யயம் சேர்க்கிறது வழக்கம். பிரத்யம்னா சஃபிக்ஸ். ஒரு சில பிரத்யங்களுக்கு ஸ்வார்த்தே அப்படின்னு ஒரு பதம் வரும். அதாவது சில சஃபிக்ஸ சேர்க்கறதுனால அந்த சப்தத்தினுடைய அர்த்தமானது மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். என்ன அதுக்கு அர்த்தமோ அந்த அர்த்தமாகவே அது இருக்கும். அதுதான் ஸ்வார்த்தே அப்படின்னு சொல்றது. இப்போ இந்த இடத்துல இந்த ஆனந்தம் அப்படிங்கிற சப்தத்து மேல துச் பிரத்யயத்தை போட்டோம்னா ஆனந்ததுஹு அப்படின்னு கிடைக்கிறது. அது ஆனந்தஹா அப்படிங்கறத தான் குறிக்கிறது. ஸ்வார்த்தே துச் பிரத்யேகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது துச்சு அப்படிங்கிற பிரத்யயத்தை சேர்த்தோம்னா, துச்சுன்னா என்ன, துஹு அப்படிங்கிறது தான் துச் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த துச்சுங்கிற பிரத்யயத்தை சேர்த்தோம்னா அதே அர்த்தம் தான் கிடைக்கிறது. அதனால ஆனந்தஹா அப்படிங்கிற அர்த்தம் தான் கிடைக்கிறது. ஆனந்த துஹு அப்படிங்கிறதுக்கும் ஓரளவுக்கு அதே மாதிரி தான் அர்த்தம் வரும். அர்த்தத்துல ஒன்றும் மாறுதல் இல்லை, எல்லாமே ஸ்வார்த்தே பிரத்யங்களா இருக்கு. அதே அர்த்தத்துலதான் வருது. பின்ன ஏன் இந்த மாதிரி போட்டிருக்கா, ஏன் ஆனந்தஹான் போடல, ஏன் ஆனந்ததுன்னு போட்டிருக்கான்னு கேட்டா, சில சமயத்துல சந்தஸ்ல ஒட்டுறதுக்காக அந்த அக்ஷரங்களுடைய எண்ணிக்கை பூர்த்தி ஆறதுக்கு இந்த மாதிரி வெவ்வேறு பதங்கள் ஒரே அர்த்தம் வரா மாதிரி பிரயோகிக்கிறது கவியினுடைய சாமர்த்தியம். அது ஒரு கவித்துவ மகிமை. அத இவ்விடத்துல கவனிக்கணும். இதுக்கு மேல ஆனந்தம் அப்படிங்கிறது அனுபாவிய தன்மையை குறிக்கிறது. ஆனந்தம் எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ஜீவனுடைய ஸ்வரூபம் எல்லாமே அது பூர்த்தியா ஏற்பட்ட உடனே அந்த ஜீவன் ஏற்கொண்டிருக்கிற சரீரத்திலையும் அதனுடைய வெளிப்பாடு தெரிகிறது அப்படிங்கிறது வருது.
இப்போ அங்கேஷு புலகானுபந்தம் அங்குரந்தம் இவ அப்படிங்கறதுலதான் ஆத்மாவனுடைய அனுபவம் சரீரத்துல எப்படி வெளிப்படுறது அப்படிங்கிறது வருது. அங்குரந்தம் இவ அப்படின்னா முளை விடுவதை போல் அப்படிங்கறத முன்னாடியே பார்த்தோம். அங்கேஷு புலகானுபந்தம் அப்படின்னா பாஹ்ய இந்திரியங்களில் மயிர்கூச்சின் தொடர்ச்சி. அதான் மயிர்கூச்சின் தொடர்ச்சி அனுபந்தம் அப்படிங்கறதுலதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அடங்கி இருக்கு. இந்த அனுபவம் உள்ளேந்து ஏற்படுறது, நிரூட மூலத்திலேருந்து ஏற்படக்கூடியது, தொடர்ச்சியா பாஹ்யேந்திரியங்கள் பர்யந்தம் வெளி இந்திரியங்கள் பர்யந்தம் வந்து சேர்றது அப்படிங்கறத ரொம்ப அழகா குறிக்கிறார். ஸ்லோகம் சின்னதுதான், ஆனா விஷயம் இவ்வளவு ஆழமானது, இவ்வளவு பெரிய விஷயம். அப்படி ஆச்சரியமா வைக்கக்கூடிய தன்மை நம் கவி சிம்மமாகிற சுவாமி தேசிகனுக்கு மட்டுமே உரியது. இந்த மாதிரி புலகானுபந்தத்தை பத்தி வேற இடத்துல எங்க சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன் அப்படிங்கறத பார்க்கணும். பூயோ பூய புலக நிச்சிதை ரங்ககை ரேதமானாஹ ஸ்தூல ஸ்தூலான் நயன முகுளைர் பிப்ரதோ பாஷ்பபிந்தூன் தன்யா கேசித் வரத பவத சம்சத பூஷயந்தஹ ஸ்வாந்தைரந்தர்வினே நிபிருதை ஸ்வாதயந்தே பதம் தே என்று வரதராஜ பஞ்சாசத்திலே ஆச்சரியமாய் கூறுகிறார். என்ன பண்றா? தன்யாஹா அப்படின்னு அந்த பதம் இங்க ஒரே மாதிரி போட்டிருக்கார். நிஜமாவே தன்யர்கள், புண்ணியசாலிகள், பாக்கியசாலிகள்னா யாரு? யாருக்கு பகவத் அனுபவம் கிடைக்கிறதோ அவான்னா. இந்த காஞ்சிபுரத்துல உற்சவத்துல பாராயணம் பண்ணிட்டே போறவர்களோ இல்ல எம்பெருமான சேவிச்சுன்னு இருக்கிறவர்களோ அவளுக்கு உண்மையான ஒரு அனுபவம் ஏற்பட்டிருக்கும். அப்படி அனுபவம் ஏற்பட்டதுனால எப்படி இருப்பா அப்படின்னு கேட்டா பூயோ பூய புலக நிச்சிதைஹி அங்ககை ரேதமானாஹ, மறுபடியும் மறுபடியும் சேவிச்சு சேவிச்சு அதனால அவளுக்கு கூஸ்பம்ஸ் வருமா, அதான் அந்த மயிர்கூச்சு. புலக நிச்சிதைஹி அங்ககை ரேதமானாஹ அப்படிங்கிறார். பொதுவா இந்த மயிர்கூச்சு எத்தனை நாழி இருக்கும்னு கேட்டா ஒரு சில க்ஷணங்கள் தான் இருக்கும், ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட இருக்கும் சில சமயத்துல, இல்ல ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. ஆனா இந்த வரதன பெருமான சேவிக்கும் பொழுது அது மறுபடியும் மறுபடியும் பெருகி கொண்டே ஏற்படுறதாம். அது எப்படி அப்படி ஆறுது அப்படின்னே தெரியல. ஒரு நிமிஷமும் நூத்தனமாய் புதியதாய் அந்த அனுபவம் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட வெளிப்பாடு ஏற்பட்டுண்டே இருக்கு அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாம ஸ்தூல ஸ்தூலான் நயன முகுளைர் பிப்ரதோ பாஷ்பபிந்தூன், பெரிய பெரிய கண்ணீர் துளிகளாய் எம்பெருமானுடைய அனுபவமானது பெருகி ஓடுறது அப்படிங்கிறார். இது அடுத்த ஸ்லோகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம், ஒரு பதம். அந்த மாதிரி எப்படி இருக்கா? தன்யா கேசித் வரத பவத சம்சதம் பூஷயந்தஹா, உன்னுடைய சம்சதத்துல, அதாவது உன்னுடைய அடியார்களின் கூட்டமாய் இவர்கள் விளங்குகிறார்கள் அப்படிங்கிறது தான் அவ்விடத்துல சுவாரஸ்யம். எல்லாரும் சேர்ந்து அனுபவம் பெறும் பொழுது அது இன்னும் பெருகி அழகாக இருக்கிறதாம். அப்பேற்பட்ட அனுபவத்தை தாங்கள் மட்டும் கொள்ளாமல் எல்லாருக்கும் அதை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வேற அவள்லாம் நினைக்கிறாளாம். இந்த அனுபவம் சுவானுபவமா மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் ஏற்பட வேண்டுமே அப்படிங்கிற ஆசை அவர்களுக்கு உண்டு. அதனால என்ன பண்றாளாம்? ஸ்வாந்தைரந்தர் வினயன பிருத்தை ஸ்வாதயந்தே பதந்தே, உன்னுடைய திருவடியானது எவ்வளவு இனிமை என்பதை எல்லோருக்கும் தெரிவித்து அவர்களுடைய மனசிலேயும் இந்த அனுபவத்தை இனிக்க செய்கிறார்கள் அப்படிங்கிறா. அதாவது எம்பெருமானை பத்தி 4 விஷயங்களை சொல்லி அல்லது பாராயணம் பண்ணி அந்த ஒலி ஜனங்களுடைய காதுல போய் விழறதுனால எல்லாருக்கும் இந்த புலகானுபந்தம் அப்படிங்கிற அனுபவம் வரும்படியாக அடியார்கள் ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறா. அதனாலதான் இவர்கள்லாம் தன்யர்கள் அப்படின்னு சொல்றா. நிஜமாவே பாக்யசாலிகள், பாக்யத்தை கொடுக்கக்கூடியவர்கள் என்று இந்த காரணங்களால் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்ப தன்யாஹா வஹந்தி அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா, தனம்னா புண்ணியம், தனம்னா தனம்னு ஒரு அர்த்தம் உண்டு, புண்ணியம்னு அர்த்தம் உண்டு. தன்யாகனா புண்ணியசாலிகள், பாக்யசாலிகள், அவர்கள் தாங்குகின்றனர் அப்படின்னு இந்த இடத்துல கிரியாபதம் போடுவானே. இந்த மயிர்கூச்ச போய் தாங்கணுமா அப்படின்னு கேட்டா அதனுடைய பதில் தான் இந்த போன ஸ்லோகத்துல இருந்தது. பூயோ பூயஹா அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அது ஏற்பட்டுண்டே இருந்ததுன்னா அதை ஒரு அனுபவமாக மடியை விரித்து கொண்டு அதை ஏற்கொள்ளணும் அப்படிங்கிற மனசோட இருப்பார்களாம். அதனாலதான் வஹ் அப்படிங்கிற தாத்துவை வச்சு வஹந்தி தாங்குகின்றனர் அப்படிங்கிற கிரியாபதத்தை போடுறார். இந்த ஸ்லோகத்தை நம்ம சேவிச்சோமானா
நல்ல ஆழ்ந்த பக்தி ஏற்படும் நமக்கு. இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ்: யோகிகளுடைய நிலை எப்பேற்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அந்தர்யாமி எப்படி ஆனந்தத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனந்தம் வெளிப்படுவது எப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வரதராஜ பஞ்சாஷத் ஸ்லோகத்தினுடைய சம்பந்தம் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல பலஸ்ருதி. 17வது ஸ்லோகம்: ஸ்வாமின் பிரதீச்சா ஹிருதயேன தன்யாஹ த்வத்யான சந்திரோதய வர்தமானம் அமாந்தமானந்த பயோதிமந்தஹ பயோபிரக்ஷ்ணாம் பரிவாஹயந்தி. ரொம்ப சம்பந்தமுடைய ஸ்லோகங்கள் 16ம் 17ம். இதே அனுபவ தொடர்ச்சி தான். எம்பெருமானுடைய தியானத்தின் அனுபவம் எப்படி இருக்கு, எவ்வளவு ரசமா இருக்கு அப்படிங்கறதுல இன்னொரு கோணம். இந்த கோணத்தினுடைய ஆரம்பம், அதனுடைய பூமிக்கையானதை நம்ம 16வது ஸ்லோகத்திலே பார்த்துட்டோம், பூயோபுயா ஸ்லோகத்துல. இப்போ பூர்த்தியா பார்ப்போம். ஹே சுவாமின் அப்படிங்கறதுதான் இவ்விடத்திலேயும் சம்போதன பதம். 2 ஸ்லோகங்களும் சுவாமின் சுவாமின் அப்படின்னு வரும். சுவாமின்னு பரிவாகயந்தி அப்படிங்கிறார். பரிவாகயந்தினா என்ன அர்த்தம்னு கேட்டா, வெள்ளமிடச் செய்கின்றனர் அப்படின்னு அர்த்தம். இதே வஹ் அப்படிங்கிற தாத்துவனுடைய நிஜந்தம் காசல் ஃபார்ம் வாஹ் அப்படின்னு ஆயிடுறது. அதாவது வஹந்தினா தாங்குகின்றனர்னு பார்த்தோம். அது வாகயந்தி, வாகயத்தி அப்படின்னா தாங்க செய்கின்றனர் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இப்ப பரிவாகயந்தி அப்படின்னு வந்திருக்கு. பரி அப்படிங்கிற உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா, உபசர்க்கம்னா ப்ரீஃபிக்ஸ், அந்த ப்ரீஃபிக்ஸ் சேர்ந்ததுனால என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டா, வெள்ளமிட செய்கின்றனர் அப்படின்னு அர்த்தம் வருது. வெள்ளமா வெளியில வருதான். அது எப்படி வருது, யாருக்கிட்டேந்து வருது? கே பரிவாகயந்தி அப்படின்னு கேட்டா, தன்யாக பரிவாகயந்தி. இங்க சப்ஜெக்ட் தன்யாக தான். போன ஸ்லோகம் மாதிரியே இங்கேயும் யார் விஷயம், இங்க யார பத்தின ஸ்லோகம் இது அப்படின்னு கேட்டா, தன்யர்களை பத்தின ஸ்லோகம். புண்ணியசாலிகள், பாக்யசாலிகள் எப்படியெல்லாம் அனுபவம் பெறுகிறார்கள் அப்படிங்கறத பத்தி விஷயம். தன்யாக பரிவாகயந்தி, புண்ணியசாலிகள் வெள்ளமிடச் செய்கின்றனர் அப்படிங்கிறார். எதை வெள்ளமிடச் செய்கின்றனர்? கிம் பரிவாகயந்தி அப்படின்னு கேட்டா, அந்தஹா அமாந்தம் ஆனந்த பயோதிம் பரிவாகயந்தி அப்படிங்கிறார். அந்தஹானா இதயத்துல அடங்க முடியாமல் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிற கடலை வெளியில வெள்ளமா வர விடுறாளாம். அவன் ஒரு வெள்ளத்தை ஏற்படுத்துறா, வெள்ளத்தை வெளியிடுறா இந்த தன்யர்கள். அந்த வெள்ளம் எங்கேந்து வருது அப்படின்னு கேட்டா, உள்ளேந்து வருது. ஏன் வருது? உள்ளேந்து அடக்க முடியல, அதனால வருது. இப்போ எப்படி இருக்கு இந்த அடக்க முடியாத ஆனந்த கடல்? கீதிருஷம் ஆனந்த பயோதிம் பரிவாகயந்தி அப்படின்னு கேட்டா, அதுக்கு பதில் பிரதீச்சா ஹிருதயேன த்வத் தியான சந்திர உதய வர்தமானம் ஆனந்த பயோதிம் பரிவாகயந்தி. சுலபம் தான், ஒரு பதமா பார்க்கலாம். த்வத் தியான, அது முதல்ல புரிஞ்சுப்போம், ஏன்னா அதுதான் பேசப்படுற விஷயமா இருக்கு. த்வத் தியான அப்படின்னா உன்னுடைய தியானம் அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய தியானம் பவத்யான அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னார். இந்த இடத்துல த்வத் தியான அப்படின்னு சொல்றார். துவம் அப்படின்னாலும் பவான் அப்படின்னாலும் நீ அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. துவம் அப்படின்னா நீ அப்படின்னு சுவாதீனமா சொல்றதா கொள்ளலாம். பவான் அப்படின்னா நீங்கள், தாங்கள் அப்படின்னு மரியாதையா சொல்றதா கொள்ளலாம். மொத்தத்துல அது மத்தியம புருஷன்ல எம்பெருமான பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா அமையறது. எம்பெருமானே நீ, எம்பெருமானே தேவரீர் அப்படின்னு சொல்ற மாதிரி. தொத்து தியான அப்படின்னா உன்னுடைய தியானம், பவத் தியான அப்படின்னா தேவரீருடைய தியானம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்ப தொத்து தியான உன்னுடைய தியானம் ஆனந்த பயோதிம் பரிவாகயந்தி. இப்ப இதை மட்டும் எடுத்துப்போம். தொத்து தியான உன்னுடைய தியானமானது ஆனந்தமாகிற கடலை வெளியிட செய்கின்றது. அந்த தியானம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, சந்திரோதய வர்த்தமானம், அது சந்திரன் உதயமானது போல் இருக்கிறது. உன்னுடைய தியானம் அப்படிங்கிறது மனசுல சந்திரோதயம் மாதிரி தோன்றுகிறது. அந்த சந்திரோதயம் வந்தா என்ன ஆகும்னு கேட்டா, வர்த்தமானம், கடல் அப்படிங்கிறது பொங்கி எழும். எப்பவுமே பௌர்ணமியில கடல் பொங்கி எழும்னு சொல்லுவா. அதனால சந்திரோதயம் ஆனதுனால பொங்கி எழுந்தது கடல். அந்த சந்திரோதயம்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, உன்னுடைய தியானம் அப்படின்னு. அப்ப அதுக்கு முன்னாடி 2 பதங்கள் இருக்கு. அது என்ன? பிரதீச்சா ஹிருதயன. பிரதீச்சா ஹிருதயனா என்னன்னு கேட்டா, உள்ள இருக்கிற மனசால அப்படின்னு அர்த்தம்.
பிரதீச்சானா உள்நோக்கி நின்ற அப்படின்னு அர்த்தம். அதுக்கு விசேஷார்த்தங்களை பின்னாடி பார்க்கலாம். உள்ள இருக்கிற மனசுல உன்னுடைய தியானம் இருக்கு, என்னோட உள் மனசுல உன் தியானம் இருக்கு. அந்த தியானமானது சந்திரோதயம் போல இருக்கு. சந்திரோதயத்தினால வர்த்தமானமாகிறது, அதாவது விரிவடைகிறது, பொங்கி எழுகிறது. எது? ஆனந்தமாகிற கடல். என் மனசுல ஆனந்தம் அப்படிங்கிற கடல் அப்படியே பொங்கி எழுந்து அது பரிவாகயந்தி வெளியில வருது. அது என் மனசுன்னு சொல்லல சுவாமி, தன்யர்களுடைய மனசுன்னு சொன்னார். ரொம்ப அழகா. அது அவருடைய திருவுள்ளத்துக்கு நிச்சயமா பூர்த்தியா பொருந்தும். ஆனா சுவாமி எப்படி அதை பிரசன்ட் பண்றார் அப்படின்னா, தன்யர்களுக்கு இது ஏற்படுறது எம்பெருமானே உன்னுடைய தியானத்தினால அப்படிங்கிறார். சரி, இந்த கடல், இந்த வெள்ளம் அப்படிங்கறது எதனால வெளிவிடுறார்? வெள்ளம் எங்கேந்து வருது வெளியில, எங்கேந்து பெருகி ஓடுறது? கைஹி பரிவாகயந்தி, எதனால் வெள்ளமிடச் செய்கின்றார் அப்படின்னு கேட்டா, அக்ஷ்ணாம் பயோபிகி பரிவாகயந்தி. வெள்ளம் அப்படிங்கிறது நீரா வெளியில வரணுமோ இல்லையோ, அந்த நீர் வெள்ளம் கண்ணீர் வெள்ளமாக, ஆனந்த கண்ணீராக வெளியில வருதாம். அக்ஷ்ணாம் பயோபிகினா கண்களுடைய நீர், நீரின் மூலம், நீரினால், கண்ணீரினால் வெளிவருகிறது, வெள்ளமிடச் செய்கின்றனர் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இப்போ அன்வயத்தை பூர்த்தியா பார்த்தோம்னா, ஹே சுவாமின் நாதா, தன்யாகா பிரதீச்சா ஹிருதயேன, புண்ணியசாலிகள் தன்னுடைய அந்தர் மனசுனால தியான சந்திரோதய வர்த்தமானம், உன்னுடைய தியானம் என்கிற சந்திரோதயத்தினால் வர்த்தனம் அடைந்த, அதாவது பொங்கி எழுந்த, அந்தஹா அமாந்தம் ஆனந்த பயோதிம், உள்ளே இருக்கக்கூடிய எல்லையில்லாத ஆனந்தம் என்கிற கடலை அக்ஷ்ணாம் பயோபிகி, தங்களுடைய கண்ணின் மூலம் வரக்கூடிய நீரினால் பரிவாகயந்தி, வெள்ளமிடச் செய்கின்றனர் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இப்ப வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னா, சுவாமின், சுவாமி, தன்யாக புண்ணியசாலிகள், பிரதீச்சா ஹிருதயேன உள்நோக்கி நின்ற மனத்தால், துவத்து தியான சந்திர உதய, உன்னை தியானத்தினாலாகிற, உன்னுடைய தியானம் என்கிற சந்திரோதயத்தினால் வர்த்தமானம் பொங்குகின்றதாய், அந்தஹ அமாந்தம் ஆனந்த பயோதிம், இதயத்தில் அடங்காததாய் உள்ள மகிழ்ச்சி கடலை அக்ஷ்ணாம் பயோபிகி, கண்ணீர்களால் பரிவாகயந்தி, வெள்ளமிடச் செய்கின்றனர் அப்படின்னு புரியுது. இப்போ போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் கண்டிப்பா பார்க்கணும். இது ஒரு லிட்ரேச்சர் ஸ்டடி அப்படிங்கறதுனால இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யம். சுவாமியோட கவி சிம்மமா இருந்துட்டு எப்படி தொடர்ச்சியா சொல்ற விஷயங்களுக்கு தொடர்ச்சியான சப்தங்களை பிரயோகப்படுத்திருக்கார் அப்படிங்கிற அழக ரசிக்கணும். சுவாமின்னு அப்படிங்கிற சம்போதன பதம், தன்யாகா அப்படிங்கிற சப்ஜெக்ட், இது ரெண்டுமே ஒண்ணுதான். 16, 17 2 ஸ்லோகங்களுக்கும் அது காமன். 16வது ஸ்லோகத்துல அடியன் முன்னாடி சொன்ன மாதிரி பவத்யான அப்படிங்கிற ஒரு பதம், 2 பதங்கள் இருக்கு. இங்க துவத்து தியான அப்படின்னு இருக்கு. இத கர்மணி ஷஷ்டி அப்படின்னு சொல்லுவா. பவத்யானனா உன்னுடைய தியானம் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை பற்றினதான தியானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது கர்மால ஷஷ்டி போட்டு பண்ணணும். அதாவது ஆப்ஜெக்ட்ல ஷஷ்டி விபக்தியை போடணும், 6ஆம் வேற்றுமையை போடணும். உன்னை பத்தின தியானம்னு அர்த்தம். உன்னுடைய தியானம்னா நீ என்ன தியானம் பண்ற அப்படின்னு அர்த்தம் கிடையாது. உன்னை பத்தின தியானம் அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. உன்னை பத்தின தியானம் அப்படிங்கறத பவத்யான அப்படின்னு 16வது ஸ்லோகத்திலையும், துவத்து தியான அப்படிங்கறத 17வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். அதே போல கிரியாபதத்திலையும் ஒரு சம்பந்தம் பார்த்தோம். வஹந்தி அப்படிங்கிறது கிரியாபதம் 16வது ஸ்லோகத்துல, பரிவாகயந்திங்கிறது கிரியாபதம் 17வது ஸ்லோகத்துல. பக்தியின் அனுபவ பெருக்குதான் கருத்து 2 ஸ்லோகத்துக்குமே. இது இந்த 2 ஸ்லோகத்துக்கும் உள்ள சம்பந்தம். இதுக்கு மேல பிரதீச்சா ஹிருதயேன அப்படிங்கறத பின்னாடி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். பிரதீச்சா அப்படிங்கிறது என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, பராக்னு ஒண்ணு இருக்கு, பிரத்யக்னு ஒண்ணு இருக்கு. பராக்னா நம்மளாம் சுலபமா புரிஞ்சுக்கலாம். பராக் பார்க்காத அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, வெளியில பார்க்காத அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பராக் அப்படின்னா வெளி இந்திரியங்களை குறிக்கிறது. பராக் பஷ்யதி நாந்தராத்மன்னு, அந்தராத்மாவை பார்க்காமல் வெளியே பார்க்கக்கூடிய வஸ்துக்கள், வெளியே பார்க்கக்கூடிய திரவியங்கள் அப்படின்னாக்க அது வெளி இந்திரியங்கள். அதுதான் பராக் அப்படிங்கறத குறிக்கும். பிரத்யக்கு அப்படின்னா உள்ள இருக்கிறது. அதாவது பிரதீப மஞ்சதீதி பிரத்யக்கு அப்படிங்கிறார்.
உள்ள இருக்கிறத நமக்கு காட்டி கொடுக்கும். ஆத்மாவை பத்தி சொல்லும் பொழுது கூட பிரத்யேகாத்மா அப்படின்னு சொல்லுவா, அது உள்ள இருக்கக்கூடியது. அதனால பிரதீச்சா ஹிருதயேன அப்படின்னா அந்த பிரத்யக்கிலேந்து வருதுதான் பிரதீச்சா, உள்ள இருக்கிற ஹிருதயம் அப்படின்னு அர்த்தம். ஹிருதயத்தால் உள்ளிருக்கும் பகவானை பார்ப்பது. நம்மளுடைய ஹிருதயம் அதுவே உள்ள இருக்கு, அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்தர்யாமி பெருமானை பார்ப்பது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ துவத்து தியான சந்திரோதய வர்த்தமானம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, சந்திரோதயத்துக்கும் ஹிருதயத்துக்குமே சம்பந்தம் இருக்கு. சந்திரனுக்கும் ஹிருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா போட்டிருக்காரு சுவாமி பதங்களை. இந்த இடத்துல சந்திரோதயம் அப்படிங்கிறது பகவானுடைய தியானம். அந்த தியானத்தை ஹிருதயத்தால பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எம்பெருமான் ஹிருதயத்துல வசிக்க கூடியவன். எம்பெருமானுடைய ஹிருதயத்திலிருந்து தோன்றக்கூடியது சந்திரன். அதனால சந்திரன் உதயமாகிறது அப்படிங்கிறது எம்பெருமானுடைய ஹிருதயத்திலேருந்து தான் சந்திரன் மனசுல இருந்து பிறக்கிறான் அப்படின்னு வேத வாக்கியம் இங்க நம்ம பார்க்கலாம். அதனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, எம்பெருமானோடைய மனசுலேந்து உதயனாரான் சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரன் மாதிரி அவனுடைய தோற்றம் இருக்குன்னு நம்ம ஹிருதயத்தால தியானித்தோமானா அந்த பக்தியானது எவ்வளவு விளங்கும் அப்படிங்கிறது தெரியாது. சந்திரன் மனசு அப்படிங்கறது ரெண்டு விதமாவும் எம்பெருமானுக்கும் நமக்கும் அப்ளை பண்ணி ஆச்சரியமா ஸ்லோகத்தை சாதிக்கிறார் சுவாமி. இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு விற்த்தாந்தம் அவசியம் பார்க்கணும். எம்பெருமானுடைய ஹிருதயத்திலிருந்து சந்திரன் தோன்றினான் அப்படிங்கறதுனால அவனுடைய ஹிருதயம் எவ்வளவு குளிர்ச்சியானது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த குளிர்ச்சி அப்படிங்கறதுனாலதான் வெள்ளம் வருது. இந்த ஸ்லோகத்துல வெள்ளம் அப்படிங்கிற கான்டெக்ட் இருக்கிறதுனால இந்த கதையை நம்ம பார்க்கிறோம். இது கிருஷ்ணாவதார கால கதை. என்ன நடந்தது கிருஷ்ணாவதார காலத்துல அப்படின்னு கேட்டா, கிருஷ்ணனை கோகுலத்துல கொண்டு போய் விட்டா. அவனை கொண்டு போய் விட்டு சில நாட்களுக்குள்ளேயே அங்க பூத்தனைங்கிற ராட்சசி வந்துட்டா. அப்புறம் சில மாசங்களுக்குள்ள சகடாசுரன், திருணாவர்த்தன் போன்ற அசுரர்கள்லாம் வந்து சேர்றான். மரம், செடி, கொடி இதெல்லாம் கூட அசுரனா ஆயிடுமோன்ற பயம் இருக்கு. 2 மருத மரங்களை எம்பெருமான் சாய்த்த பிறகு கோகுலத்துல இருக்கிற வாசிகள் எல்லாரும் நந்தகோபன் கிட்டக்க வந்து சொன்னாலாம், நம்ம ஊருக்கு ஏதோ சாபம் ஏற்பட்டு கொடுத்து போல இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி கெட்ட கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கிறது, தீங்குகளா வந்துட்டு இருக்கு. ஏதோ காத்தடிச்சுது அப்படின்னு பார்த்தா அது புயலாகிற அசுரனா இருக்கான். அழகா ஒரு பெண்மணி வந்தான்னு பார்த்தா அவ பெரிய ராட்சசியா இருக்கா. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த இடம் சரியில்லை, நம்ம இடத்த மாத்தணும் அப்படின்னு தீர்மானிச்சார்களாம் இந்த கோபர்கள்லாம். சரி, எங்க போறது அப்படின்னு பார்த்தா பிருந்தாவனம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிருந்தாவனம் போகலாம் தான், ஆனா அது முள்ளும் கல்லும் நிறைந்த காடா இருக்குமே, அந்த இடத்துல போய் எப்படி நம்ம வாசம் பண்றது அப்படின்னு பேசிண்டே இருக்கும் பொழுது எம்பெருமான் கண்ணன் ஒரு காரியம் செஞ்சான் அப்படின்னு பராசர மகர்ஷி விஷ்ணு புராணத்திலே சொல்லுகிறார். விருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன ஆக்லிஷ்ட கர்மணா சுபேன மனசாத்யாதம் கவான் சித்திம் அபீப்சத அப்படிங்கிறார். அபீப்சதா அப்படிங்கிறார். என்ன சொல்றார்? விருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன ஆக்லிஷ்ட கர்மணா. பிருந்தாவனம் அப்படிங்கறத பத்தி எம்பெருமான் நினைச்சு பார்த்தானாம். நம்மளுடைய பசுக்கள் எல்லாம் நல்ல அபிவிருத்தி அடையறதுக்கு இந்த பிருந்தாவனம் தான் சரியான இடமாக இருக்கும். அதனால லீலா விஹாரியா இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ண பகவான் என்ன பண்ணார்? சுபேன மனசாத்யாதம், இந்த இடம் சுபமாய் விளங்கட்டும் அப்படின்னு மனசால தியானம் பண்ணினான். மனசால அவன் தியானம் பண்ணின உடனே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா சொல்றார் மகரிஷி, ததஸ்தத்ராதிரூக்ஷேபி கர்மகாலே த்விஜோத்தமா பிராவிட்காலைவோத்பூதம் நவஷஷ்பம் சமந்ததா. நல்ல வெப்பமா இருக்கிற காலத்துல கூட வருஷ ருத்து வந்தா மாதிரி ஆச்சரியமான மழை காலம் வந்து எப்படி பச்சை பசேல்னு ஆயிடுமோ அந்த மாதிரி ஈரமான பூமியா பச்சை பசேல்னு செடி கொடியோட வாசம் செய்யறதுக்கு யோக்கியமான ஸ்தானமா அந்த பிருந்தாவனம் மாறிடுது. காரணம் என்ன? இந்த கிருஷ்ண பகவான் மனசால தியானம் பண்ணினான். அவ்வளவுதான். மனசால அவன் தியானம் பண்ணினா எவ்வளவு குளுமையா எல்லாம் ஆயிடுத்து. ஏன் ஆகாது? குளிர்ச்சிக்கு இருப்பிடமா இருக்கும் சந்திரனே அவன் மனசுலேருந்து தானே தோன்றினான் அப்படின்னு ஆச்சரியமா வியாக்கியானங்கள்ல அனுபவிக்கிறா. அந்த மாதிரி சந்திரோதயம் அப்படிங்கிறது எம்பெருமானுடைய மனசுலேருந்து ஆறுது.
அந்த எம்பெருமான் நம்ம மனசுல சந்திரோதயம் மாதிரி சேவை சாதிக்கிறான் அப்படின்னு தன்யர்கள்லாம் நினைப்பார்களாம். அடுத்தது அந்தஹா அமாந்தம் ஆனந்த பயோதிம் அக்ஷ்ணாம் பரிவாகயந்தி அப்படிங்கிற தொடர் எடுத்துட்டோம்னா, அந்தஹா அப்படிங்கிறது உள்ள அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ அந்தஹா பிரதீச்சா அப்படிங்கிற 2 பதங்களுமே உள்ள அப்படிங்கிற கருத்துலதான் சொல்லியிருக்கார். அந்தஹா அப்படிங்கிறது உள் மனசை குறிக்கிறது, பிரதீச்சா ஹிருதயேன அப்படிங்கிறதும் மனசைதான் குறிக்கிறது. அதாவது எல்லாமா சேர்த்து என்னத்தை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா அந்தக்கரணம் அப்படிங்கிற மனசை குறிக்கிறது. இந்த அந்தஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மனசுனால அமாந்தம் ஆனந்த பயோதிம் அப்படிங்கிறார். அமாந்தம்னா என்னன்னு பார்க்கலாம். மான் அப்படின்னா பரிமாணம் அப்படின்னு அர்த்தம், அதாவது அளவு அப்படின்னு அர்த்தம். மாந்தம் அப்படின்னா அளவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அமாந்தம்னா அளவிட முடியாதது. அளவிட முடியாத இருக்கா இந்த ஆனந்த பயோதி. ஆனந்தம் அப்படிங்கிற கடல் எப்படி இருக்கு, அதுக்கு ஒரு அளவுண்டா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஏன், என்ன காரணம்? ஏன்னா இந்த அந்தர்யாமியா இருக்கிற பகவானுக்கு அளவு இருந்தா தானே அவன் கொடுக்கிற ஆனந்தத்துக்கு அளவு இருக்க முடியும். அதனால எம்பெருமான் அனந்தன் அப்படிங்கிறதையும் அமாந்தம் அப்படிங்கிற சப்தத்தினால இவ்விடத்துல குறிக்கிறார். பல இடங்கள்ல ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துல எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மமான குணங்களை அடிக்கடி காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சத்தியம், ஞானம், அனந்தம், ஆனந்தம், அமலம் அப்படிங்கிற 5 குணங்கள்ல முக்கியமா ஞானம், அனந்தம், ஆனந்தம் இது 3த்தையும் மறுபடியும் சுவாமி காண்பிச்சுட்டே இருக்கார். இந்த ஸ்லோகத்துல அமாந்தம்ங்கிற பதத்தினால அனந்தம் அப்படிங்கிற குணத்தை காண்பிக்கிறார். ஆனந்தம் அப்படிங்கிறது சப்தமாகவே இருக்கிறது. இப்ப அக்ஷ்ணாம் பயோபிகி பரிவாகயந்தி அப்படிங்கிறது பரவச நிலையை காண்பிக்கிறது. இப்போ இதுக்கு மேல இந்த மாதிரி தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத எம்பெருமான் நமக்கு நியமிச்சிருக்கான் கீதையில அப்படின்னு தெரிகிறது. அர்ஜுனனுக்கு சொல்லும் பொழுது எம்பெருமான் சொல்றான், அபியாச யோக யுக்தேன சேதசா நான்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தானு சிந்தையன் அப்படிங்கிறார். பார்த்த அனுசிந்தையன், நீ நன்னா சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும் பார்த்தா அர்ஜுனா அப்படிங்கிறார். அதுக்கு காரணம் என்ன, என்னத்தை சிந்தனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா, ந அந்யகாமினா பரமம் புருஷம் திவ்யம் அப்படிங்கிற வேற எங்கேயும் மனசை செலுத்தாம ஏகாகிர சித்தமா பரம புருஷனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அது அபியாசம் பண்ணிட்டே இருக்கணுங்கிறார். அபியாச யோக யுக்தேன மறுபடியும் திவ்யமங்கல விக்கிரகத்தினுடைய சிந்தனம் அப்படிங்கிறத பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இத பத்தி சொல்லும் பொழுது எதை குறிக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி சிந்தனை பண்ணிட்டே இருந்தா இப்பொழுதே சொல்லி வைத்தேன்னு அந்திம காலத்துல எம்பெருமான் அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு சொல்றானே, அதுல ஸ்மாரயாமி என்கிற வியாக்கியானத்தின்படி அவன் நினைவூட்டுவான் இதை நமக்கு. அது நினைவூட்டுறதுக்கு ஆதாரமா எப்பொழுதும் இந்த சிந்தனையை உன் மனசுக்குள்ளேயே வச்சின்று அப்படின்னு எம்பெருமான் உபதேசிக்கிறான். அந்த சிந்தனை அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அந்தர் மனசால எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அர்ச்சாரூபேன சேவிக்கிறதுங்கிறது சுலபம். பாஹ்யேந்திரியங்களால சேவிக்கிறது இந்த சரீரத்துல சுலபமா நமக்கு கிடைக்கக்கூடியது. ஆனால் அது மட்டும் போராது, அத மனசுல வாங்கிண்டு தியானம் பண்றதுக்கு பழகி கொள்ள வேண்டும். கண்ண மூடிண்டா எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம் முன்னாடி நிற்கிற மாதிரி அபியாசம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறான் எம்பெருமான். அப்படி அபியாசம் செய்தால் இந்த மாதிரி ஆனந்த பயோதிம் அக்ஷ்ணாம் பரிவாகயந்தி அப்படிங்கிற அனுபவங்கள்லாம் வரும் அப்படிங்கிறார். இதுக்கு மேல குலசேகர ஆழ்வாருடைய ஆச்சரியமான அனுபவத்தை பார்க்கலாம். எப்படி இருக்கார் குலசேகர ஆழ்வாருக்கு எம்பெருமான் விஸ்வரூபத்தை காண்பித்தான் அப்படின்னு முகுந்த மாலையில சாதிக்கிறார் 19வது ஸ்லோகத்துல. அதுக்கு மேல 20வது ஸ்லோகத்துல அவருடைய நிலை எப்படி இருந்தது இதை சேவிச்ச உடனே அப்படின்னு சொல்லும் பொழுது, பத்தேனாஞ்சலினா நதேன சிரசா காத்ரை சரோமோத்கமைஹ கண்டேன ஸ்வரகத்கதேன நயனேனோத்கீர்ண பாஷ்பாம்புனா நித்யம் த்வச்சரணாரவிந்த யுகள தியானாமிருதாஸ்வாதினாம் அஸ்மாகம் சரசீருஹாக்ஷ சததம் சம்பத்யதாம் ஜீவிதம். எம்பெருமானே புண்டரீகாக்ஷா, என்னுடைய ஜீவனத்துல பெரிய
தனம் அப்படின்னு நினைக்கிறது இதுதான், அவனுடைய சேவைதான் அப்படின்னு சொல்லி பத்தேனாஞ்சலினா கூப்பின கையோட, நத்தேன சிரசா வணங்கின தலையோட, காத்ரை சரோமோத்கமைஹி புலகாங்கிதமாக, கண்டேன ஸ்வரகத்கதேன குரல் தழுக்கிறது, நயனேனோத்கீர்ண பாஷ்பாம்புனா கண்ணிலேந்து தாரதாரையா கண்ணீர் பெறுகிறது. இந்த மாதிரி அனுபவமானது நித்தியம் எனக்கு கிடைக்கணும். உன்னுடைய திருவடி தாமரையில தியானம் அப்படிங்கிறது எனக்கு அகலாமல் இருக்க வேணும் எம்பெருமானே. இந்த ஒரு நிலையை, இந்த ஒரு பாக்கியத்தை எப்பொழுதும் எனக்கு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆச்சரியமா சொல்றார் சுவாமி ஆழ்வார். அதையே பின்பற்றி சுவாமி அந்த அனுபவத்தை இவ்விடத்துல இந்த ஸ்லோகத்துல நமக்கு கொடுக்கிறார். இதே மாதிரி தொண்டரடிப்பொடி ஆழ்வாரும் ஆச்சரியமாக குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளெந்தை அரவணை துயிலுமா கண்டு உடலென குறுகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. உடலென குறுகுமாலோ அப்படின்னு பாடுற. கண்ணுக்கு முன்னாடி தோன்றின இந்த காட்சியை பார்த்து விட்டு அவருடைய இந்திரியங்கள் அத்தனையும் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டு விட்டது. உடலென குறுகுமாலோ, உடலே உருகி போறதே அப்படின்னு பாடுறார். அந்த மாதிரி எம்பெருமானுடைய தியானம், எம்பெருமானுடைய காட்சி தரிசனம் அப்படிங்கறதெல்லாம் எப்படி பக்தர்களை உருக்கி இருக்கிறது அப்படிங்கிறது இந்த பாசுரங்களிலேயும் ஸ்லோகங்களிலேயும் வெளிப்படுகிறது. இப்பேற்பட்ட 17வது ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் நமக்கும் இந்த மாதிரி ஆச்சரியமான பகவத் அனுபவங்கள் ஏற்படும். இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ், போன ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் முக்கியம். பிரதீச்சா ஹிருதயேனு ஏன் சொல்லியிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இவாள்லாம் எப்படி அனுபவிச்சா அப்படிங்கிறது முக்கியம். அதே போல பிருந்தாவன விற்த்தாந்தமும் முக்கியம். அதுக்கு மேல பலஸ்ருதி. இப்பேற்பட்ட இந்த தியானத்தினுடைய அனுபவார்த்தமான ஸ்லோகங்கள் 2, அதை இன்னைக்கு பார்த்தோம். இதுக்கு மேலையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை சுவாமி சாதிக்கிறார். அதை அடுத்த வர்க்கத்துல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.